வணக்கம் நண்பா. நாம் இன்றைக்கி ஒரு லேப்டாப் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணது. இது நமக்கு ரிவ்யூ யூனிட்டெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அந்த லேப்டாப் எப்படி இருக்குது, இது அன்பாக்சிங் இதோட ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நமக்கு அந்த மேலே பார்த்தாலே அந்த பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த பாக்ஸ் எல்லாமே எங்கேயோ கீழே போட்ட மாதிரி, இது மேலே இன்னும் வெயிட் வச்ச மாதிரி தான் இருக்குது. இது லேப்டாப் உள்ளே எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது, உள்ளே இருக்க பாக்ஸ் அதாவது லேப்டாப்போட பாக்ஸும் இது போல் தான் இருக்கா, அதுவும் சேஃபாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அதாவது எதுவும் வெளியெல்லாம் வராத மாதிரி நல்லா டேப் எல்லாமே ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம உள்ளே பார்க்கலாம். உள்ளே பார்த்தா நமக்கு அது மேலே பாஞ்ச் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏதாவது வெயிட் வச்சாலும் அந்த பாஞ்ச் மேலே கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் அப்படின்றது. இதுலேயும் நமக்கு பாஞ்ச் போட்டு அது நல்லா டேப் அடிச்சிருக்காங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். நம்ம லேப்பில் ஒரு கம்மி பட்ஜெட்லன்னா இந்த லேப் நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு நல்ல ப்ராசஸ், எனக்கு ஒரு நல்ல ப்ராசஸ் இருக்கணும், ஒரு i5 8th ஜென்ரேஷன் இது போல் ப்ராசஸ்னால் ஓகே அப்படின்னு சொல்லலாம். நம்ம லேப்டாப் பார்த்திங்கன்னா விவோ புக்குன்னு இருக்குது. இந்த லேப்டாப் ஆசஸ் லேப்டாப் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது விவோ புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே இருக்க கவர் எல்லாமே பிரிச்சிடலாம். ஒரு ஹை ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லேப்டாப் எடுத்துக்கலாம். இது 43,000 வருது. ஒரு கம்மி பட்ஜெட்டில் எனக்கு லேப்டாப், ஒரு இன்டர்நெட், வேறு ஏதாவது ஒரு ஜஸ்ட்டு கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வேறு லேப்டாப் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராசஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லேப்டாப் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, லேப்டாப் பேக்குள்ளே அதாவது பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். நமக்கு மேலேயே நமக்கு லேப்டாப் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம லேப்டாப் எடுத்துடலாம். லேப்டாப் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். லுக் பார்த்தாலே நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆசஸ் அப்படின்றது அந்த சில்வர் கலர்லேயும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பாக்ஸில் அப்படின்றத பார்த்துடலாம். நமக்கு யூசர் மேனுவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, எந்தெந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் யூசர் மேனுவல் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூசர் மேனுவல் எல்லாம் எடுத்து நமக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் எந்த டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த சார்ஜர் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரியும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சார்ஜரில் நமக்கு ஆசஸ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த ஒயர் கேபிளும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நமக்கு ஒரு ஓரமாக வச்சுருவோம். நமக்கு லேப்டாப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நமக்கு ஒரு லேப்டாப் பார்க்கும்போது மேலே நம்ம லுக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இதனோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹை ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். லேப்டாப் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். எந்த பக்கம் கவர் இருக்குன்னே தெரில ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகே, பேக் சைடில் இருக்குது. நமக்கு பேக் சைடில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் கவரை. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லேப்டாப் எந்த அளவுக்கு லுக் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இன்னும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு 43,000 50,000 நீங்கள் லேப்டாப் எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். லேப்டாப் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சில்வர் கலர்லேயும் சரி, அந்த ஆசஸ்ன்ற நேம் சூப்பராக அப்படியே ஒரு டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும்தான் லைட்டாக அழுக்கு இருக்க மாதிரி தெரியுது. ஒரு புது லேப்டாப் அப்படின்றத எனக்கு அந்த ஃபீலிங்கே வரல. அது மேலே அந்த அழுக்கு பார்த்த உடனே. ஓகே, நமக்கு சைடில் என்னென்னலாம் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு இந்த பக்கம் சிடி டிரைவ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு டேட்டா கேபிள் கனெக்ஷன் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கமும் நமக்கு என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு சி டைப் மாதிரி சார்ஜ், நம்ம மொபைல் சார்ஜர் வருது பார்த்தீங்களா, அதுபோல் மொபைல் சி டைப் சார்ஜர் மாதிரியும் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நம்ம லேப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு அந்த டிசைன் முன்னாடி லுக் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம லேப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லேப் பார்த்தும்போது நமக்கு அந்த சைடில் ஸ்லிம்மாக இருக்கட்டும், அதனோட டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு பவர் பட்டன் எல்லா லேப்லேயுமே நமக்கு சைடில் தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் அது போல் கொடுக்கல. நமக்கு பட்டன் கூடவே சேர்த்து தான் இதுக்கு பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நாம் இப்போ ஆன் பண்ணலாம். ஓகே, நமக்கு ஆன் ஆகிட்டுருக்கு. மற்றபடி இதில் என்னென்னலாம் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். நமக்கு இந்த டிசைன் எல்லாமே சைடில் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இது இன்டெல் கோர் i5 8th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். 8th ஜென்ரேஷனோட ப்ராசஸ். அதுக்கப்புறம் நமக்கு ஆசஸ் விவோ புக்குன்னு கொடுத்து ஹை கேர் கொடுத்துருக்காங்க. USB டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர் சார்ஜ் இருக்குது, HDMI சப்போர்ட் அண்ட் 8GB RAM அண்ட் 1TB ஹார்ட் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க.
8 GB ரேம்னும் போதே தெரியும் நமக்கு வந்து இது ஹை கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். 1 TB வரையும் ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், இதனோட ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. இதனோட அந்த மவுஸ் கீ எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது, நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி இந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பக்கம் கீபோர்டில் ஒரு டிசைன், இந்த பக்கம் அந்த மவுஸ் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு டிசைன், இது எல்லாமே அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கும் லுக்கும் சரி எல்லாமே நமக்கு நல்லா இருக்குது. மற்றபடி இது ப்ராசஸ் வந்து நம்ம ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம், எந்த அளவு ஸ்பீட் இருக்குன்றது பார்க்கலாம். நமக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு Windows 10 இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோன்றதுனால நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கேட்குது. லாங்குவேஜ் செட் பண்ணுறதா இருக்கட்டும், மற்றபடி வேறு நமக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ஆப்ஷனுமே கேட்குது. நம்ம இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம வந்து ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடில் நமக்கு ஸ்லிம் எல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்லிம்னஸ்ஸாக இருக்கட்டும், இந்த டிஸ்பிளே சைஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. நமக்கு இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கேமராவும் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேமரா பார்த்திங்கன்னா ரொம்பலாம் அதாவது ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இல்லாமல் ஒரு மீடியமாக அப்படின்னு மீடியமான குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹை லெவலில் எதுனா ஒரு டிசைனிங் எதுனா பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கோ இல்லை வீடியோ எடிட்டிங்கோ அந்த அளவுக்கு ப்ராசஸ் வந்து இது ஒர்க் ஆகும், இதுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ரொம்ப ப்ராசஸ் அதிகமாக இல்லைனாலும் நமக்கு வந்து ஒரு மீடியமான ப்ராசஸ் எதுவுமே ஸ்ட்ரெக் ஆகாமல் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு லாங்குவேஜ் எல்லாம் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கிலீஷ் இந்தியா அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கீபோர்ட் டைப் வந்து நார்மல் கீபோர்ட் அப்படின்றதே கொடுத்துக்கிறேன். ஒரு நல்ல ப்ராசஸ்க்கு ஒரு நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு ஒய்ஃபை சப்போர்ட்டாக இருக்கணும், ப்ளூடூத் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு 43,000னாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பே லாஸ்ட் டைம் ஒரு டைம் அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். அதுலேயே நமக்கு வந்து ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் சப்போர்ட் இது போலலாம் அதுலேயே வந்துச்சு. ஒரு 48,000 வந்து நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது ஒரு நல்ல லேப்டாப் அப்படின்னு தான் சொல்லலாம். நமக்கு வந்து ஒரு யூசர் நேமாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு Windows 10 வந்து பூட் ஆகும்போது எல்லாத்தையுமே கேட்குது. நம்ம எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு ப்ரைஸில் வேணாம் நண்பா, எனக்கு வந்து ஒரு 20,000 25,000க்குள்ளே வேணும், எனக்கு நல்ல ப்ராசஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சினாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஒரு 25,000க்குள்ளே என்ன லேப்டாப் வந்து நல்லா இருக்கும், அந்த ரேஞ்சில் எடுத்தால் என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே ஒர்க் ஆகும், நமக்கு அந்த லேப்டாப் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம், அதே ஒரு 40,000 50,000 இந்த ரேஞ்சில் எடுக்கும்போது என்ன ப்ராசஸ் எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நமக்கு வந்து ஒரு Windows 10 பூட் பண்ணும்போது நமக்கு அதாவது நமக்கு சில கீவேர்ட்ஸ் எல்லாம் கேட்குது, நமக்கு அது எல்லாமே கொடுத்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிட்டு நம்ம ஃபைனலாக நமக்கு வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். விண்டோஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து Windows 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு Windows 10 வந்து சிலது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க சில கேமிங் எல்லாமே சப்போர்ட் ஆகலை அப்படின்றது. சில சிஸ்டத்தை பொறுத்த இருக்கும், சில லேப்டாப் பொறுத்த இருக்கும், சில லேப்டாப்பில் வந்து கேமிங் எல்லாமே சப்போர்ட் ஆகும், சிலதில் வந்து சப்போர்ட் ஆகாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ் எதுன்னு அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு லேப்டாப் எடுக்கணும்னா நான் வந்து எனக்கு வீடியோ எடிட்டிங்க்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த ரேஞ்சில் வந்து லேப்டாப் எடுத்தால் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. மற்றபடி நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராசஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு எடுத்துங்க. ரொம்ப ஹை லெவலில் லேப்டாப் எடுத்துகிட்டு எனக்கு கம்மியாக நான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு அதிக லெவலில் ப்ராசஸ் எல்லாமே எனக்கு தேவையில்லை, நான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறது அப்படின்னும் போது நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, நமக்கு வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நமக்கு ப்ராசஸ் எல்லாமே நம்ம சிஸ்டத்துலேயே போய்ட்டு பார்க்கலாம். எத்தனை ஜிபி ரேம் அண்டு எத்தனை ஜிபி ஹார்ட் டிஸ்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம விண்டோஸ்லேயே போய் பார்க்கலாம். ஒரு லேப்டாப் எடுக்கும்போது உங்களுக்கு எதுக்காக வேணும் அப்படின்றத எடுங்க. இது போல் உங்களுக்கு லேப்டாப் பற்றின ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இனிமேல் உங்களுக்கு எந்த ரேஞ்சில் லேப்டாப் வேணும் அப்படின்றதையும் நான் ரிவ்யூ பண்ணி போடுறேன். இந்த லேப்டாப்பில் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத நீங்கள் இதிலே போய்ட்டு பார்க்கலாம். நமக்கு ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 TB கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரே ஆப்ஷனை தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஓஎஸில் வந்து கொடுத்துருக்காங்க 1 TB அப்படியே நமக்கு வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3 வேரியண்ட்டில் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் நமக்கு வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் அதாவது நமக்கு வந்து வைரஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபயர்வால் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஹெல்த் கொடுத்துருக்காங்க, ஆப் ப்ரௌசிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, டிவைஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து நமக்கு டிவைஸ் எல்லாமே நமக்கு இன்டெல் லேப்டாப் மாடல் அண்டு ரேம்
எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து லேப்டாப்பில் வந்து அதாவது சிடி டிரைவும் கொடுத்துருக்காங்க. நம்ம சிடி போட்டு நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மூவின்னு காப்பி பண்ணதுனாலும் எதுனாலும் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.